ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பட்டி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கடையில் விற்கும் கருப்பட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பானை கருப்பட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஆனால் பாதி பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கருப்பட்டியை செய்கிற இடம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். நான் லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். பைனி வாங்குறதுக்காக போகிறோம், அங்கே போய் கருப்பட்டி பானை கருப்பட்டிக்கு வந்து கொடுத்துட்டு வர போகிறோம், அவங்க செஞ்சு வைப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பானை கருப்பட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேங்க. பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பானை கருப்பட்டி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த கருப்பட்டியில் வந்து அடிப்பகுதியில் மணல்லாம் இருக்கும். நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாகு மாதிரி காய்ச்சி பண்ணுவோம். இதில் அப்படி எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க அச்சில் ஊற்றும் போது என்ன செய்வாங்கன்னா, சிரட்டையில் ஓட்டை போட்டு மண்ணுக்குள்ளே பதிச்சு வைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அதில் மண் ஏறிடும். இது அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து அப்படி காய்ச்சி அந்த பதத்திலே கொடுத்துருவாங்க, அச்சிலலாம் ஊற்றாமல். அப்படி இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சாப்பிட்லனாலும் சொல்லுங்கள். நம்ம இப்படியே எடுத்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்படியே எடுத்து நம்ம வந்து செஞ்சிடலாம். எந்த பண்டம் செஞ்சாலோ கொலக்கட்டை என்ன இது செஞ்சாலுமே இதை அப்படியே செஞ்சிடலாம். வெறுமணியாகவுமே இதை எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். பொரிகளில் போட்டு சூப்பராக இருக்கும். இது யார்ட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.